எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வீடு இருக்கு. நான் காட்டுறேன். நான் சொல்லல, நான் காட்டுறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல சாண்ட்ரா என்ட்ரி கொடுக்கறத தான் காட்டுறாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சாண்ட்ரா இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சமாளிக்க போறாங்க. சரி, முதல்ல ஆர்டரா பார்த்துருவோம். சாண்ட்ரா என்ட்ரியை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஹஸ்பண்ட் கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி திவாகர் போய் கட்டி பிடிக்கிறாரு. இதை பார்த்த பிரச்சனை இருக்கார்ல, இந்த மனுஷன் எனக்கு முன்னாடி போய் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்றாரு. எல்லாருமே சிரிக்கலாம் செய்றாங்க. சோ சாண்ட்ரா வந்தோடனே பிரஜின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி முட்டி போட்டுறாங்க. முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. நான் வந்து உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்றது இந்த 20 நாள் தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரஜின் போனதுக்கு அப்புறம் பிரஜின் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்கல்ல, அந்த மிஸ்ஸிங் டைம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் எவ்வளவு லவ் பண்றேன்றது எனக்கு முழுசா புரிஞ்சுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற எல்லாருமே வந்து கிளாப் தட்டுறாங்க, டான்ஸ்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா வந்து யார் யாருக்கு என்னென்ன பதில் சொல்லணும்னு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க பேசலன்னா சொல்ல முடியாதுங்க, எல்லார பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டில் எல்லார பற்றியும் ஏதாவது ஒரு கமெண்ட் போகிற போக்கில் அடிச்சு விட்டுருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இவங்க கிட்ட எல்லாருமே பாஞ்சிட்டு வரணும். அப்படி பாஞ்சிட்டு வருவாங்க, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பார்த்து வச்சுட்டு வரணுன்றதுக்காக நிறைய பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது நம்ம ரம்யா விஷயத்தில் என்ன சொன்னோம், அதை கேட்டா எப்படி டிஃபெண்ட் பண்றது, திவ்யா விஷயத்தை நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்றது, இதை தாண்டி கனியை பத்தி அவ்வளவு பேசி வச்சிருக்கோம், அதுக்கு என்ன டிஃபெண்ட் பண்றது. ஏன்னா இப்ப கனியை பத்தி இவங்க நிறைய பேசியிருக்காங்கல்ல, கனி நிச்சயமா கேட்பன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேத்து வந்து கனி வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த சாண்ட்ராயனை பத்தி என்னென்னமோ பேசியிருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா கேட்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சாண்ட்ரா பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, கனி என்னெல்லாம் நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துப்போம். அப்போ தான் அவங்க அட்டாக் பண்ண வரும்போது நம்ம சமாளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவை பற்றி இவங்க பேசினது ரொம்ப நெகட்டிவாக வெளியே போயிருக்குல்ல, அதை எப்படியாவது இவங்க பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நெகட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த திவ்யாவோட இஷ்யூவா, அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க. அதாவது நான் சந்தேகப்பட்ட மாதிரிலாம் சிலர் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து பொசசிவ் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு உருட்டுறதுக்கான ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ப்ரோமோலியே ஒரு விஷயம் நடக்குது. இந்த ப்ரோமோல முதல்ல ஹஸ்பண்ட் கிட்ட ஜாலியா பேசுறாங்களா, அதெல்லாம் நம்ம குற்றமே சொல்ல மாட்டோம். ஓகே, 15 வருஷம் கிட்ட சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க, உங்க லவ்வை வெளிப்படுத்திக்கோங்க, அதெல்லாம் ஓகேங்க. அடுத்ததா வந்து ரம்யா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ரம்யா நான் உன்னை பத்தி பாம்புன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரம்யா இருக்காங்கல்ல, இல்ல என்கிட்ட அந்த வீடியோவே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் சொல்லவே இல்லைன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. சாண்ட்ரா இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வரும்போது யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க, நல்லா பாருங்க, இந்த வீடியோல சாண்ட்ரா சொல்லவே இல்லைன்ட்டு. அந்த பிட்டில் சாண்ட்ரா சொல்ல, ஆனா சாண்ட்ரா அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, அந்த மாதிரியே சொல்லனாலும் எல்லார பத்தியும் சாண்ட்ரா பின்னாடி ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காங்க. அதாவது எல்லாருமே கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க. ஐயோ இவங்களை பத்தி நம்ம இது சொல்றோமேனு கான்சியஸா சொல்லுவாங்க, ஆனா இவங்க போற போக்குல சொல்லுவாங்க. இப்ப சுபிக்ஷாலாம் கேட்கணும்னா சாண்ட்ரா கிட்ட அவ்வளோ கேட்கலாம். ஏன்னா வந்து டிவார்மிங் டேப்லெட் அந்த பொண்ணுக்கு தரணும், அவ ஸ்கூபிடு அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே பின்னாடி பேசுவாங்க. மற்றவங்களை அட்டாக் பண்ணும்போது கூட சாமர்த்தியமா லைட்டாக தான் அட்டாக் பண்ணுவாங்களே தவிர ஹெவியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா போற போக்கில் எல்லாரையும் சொல்லுவாங்க, அவன் இப்படி. ஏன் விக்ரமை பற்றிலாம் அவ்வளோ பேசி வச்சிருக்காங்க. கனி சொன்னாங்களா என்னன்னு தெரியல, எல்லார பற்றியும் பேசியிருக்காங்க. பேசலன்னா சொல்ல முடியாது. அதை இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது சாஃப்ட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க போல. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரம்யா கிட்ட சொல்லும் போது ரம்யா வந்து இல்லை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரம்யா அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அங்கே தான் அமித் உட்காந்துட்டு இருப்பாரு. அமித்தும் சாண்ட்ரா மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. அது என்னன்னா, எல்லார்கிட்டையும் நீங்கள் சண்டை போடும் போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது நான் தான், ஆனால் என்னை பற்றியே நீங்கள் பின்னாடி தப்பாக பேசி வச்சிருக்கீங்கன்றது அமித்தோட குற்றச்சாட்டு. இப்படி வந்து சாண்ட்ரா பேசிட்டு போனதுக்கப்புறம் அமித் இருக்கார்ல, என்னை பற்றி இவங்க என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எனக்கு அதை யோசிக்கும் போதே கடுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, எதுக்கு அதை பேசிட்டு விடு, இதுக்கப்புறம் அப்படி பேசுறதுனால என்ன ஆக போகுது விடுன்ற மாதிரி யார்கிட்ட சொல்றாரு, வியானா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கதான் ரம்யா இருக்காங்க, ரம்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி சபரியும் அங்கதான் இருக்காரு. இவங்க 3 பேர்கிட்டயும் சொல்றாரு, அவங்க என்ன பத்தியும் நிறைய பேசி வச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்ப சொல்லி என்ன ஆக போகுது, சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல, விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. யோசிச்சு பார்த்துக்கோங்க, கனியை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து திவ்யாவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. என்னன்னா ஏன் எஃப்ஜேவை பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்க, எல்லார பற்றியுமே பேசியிருக்காங்க. போகிற போக்கில் அடிப்பாங்க கமெண்ட். விக்ரமை பற்றிலாம் அவ்வளோ கமெண்ட் அடிச்சிருக்காங்க. ஏதோ வந்து கொஞ்சம் உருவக்கேலி பண்ணுற மாதிரிலாம் கூட கமெண்ட் அடிச்சிருக்காங்க.
கேட்கணும்னு நினைச்சா இவங்க எல்லாருமே பாஞ்சிட்டு சாண்ட்ரா கிட்ட கேட்கலாம். சாண்ட்ராவால டிஃபெண்டே பண்ண முடியாது. அதனால சாண்ட்ரா அமைதியா போறது தான் அவங்களுக்கு நல்லது. இத பத்தி உங்களுக்கு ஏதோ கருத்தோ மாற்று கருத்தோ இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.